உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வந்ததுல இருந்து பாரதி கூட ஒரே சண்டை. நீ எப்படி அபார்ஷன் பண்ண போலாம், நீ எப்படி அப்படி நினைக்கலான்னு ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க மாப்ள. பதிலுக்கு பாரதியும் சண்டை போட்டிருக்காங்க. கோவத்துல எங்க அம்மா என்னென்னவோ பண்ணிருக்காங்களாண்டா. என்னென்னமோனா புரியல எனக்கு. என்ன பண்ணாங்க? சொல்றா, யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? சார், சாரதான்னு ஒருத்தங்க கடத்த சொன்னாங்க சார். என்னடா சொல்ற? அம்மா இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னா என்னால நம்பவே முடியலையே. டேய், என்னாலையும் தாண்டா நம்ப முடியல. ஆனா நடந்ததெல்லாம் உண்மை. சரி விடுறா, பாரதிக்கு அம்மாவுக்கு நடந்த சண்டையெல்லாம் விடுறா. அதுக்குன்னு உங்க அம்மா தமிழை கடத்துற அளவுக்கு கடை வருவாங்க. ஆனா கடத்தினவன் அப்படித்தானடா சொன்னான். கடத்தினவன் 1000 சொல்லுவான்டா. அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கன்றது உனக்கு தெரியாதா? எவனோ ஒருத்த சொன்னா நீ அம்மாவை சந்தேகப்பட்டிருப்பியாடா? இதுல சந்தேகப்படவோ சண்டை போடவோ எதுவும் இல்லை. தமிழ் மேல அம்மாவுக்கும் பாசம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க தான் எல்லா சொத்தையும் தமிழ் பேர்ல எழுதி வச்சவங்க. ஆனா அவங்களே ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் சத்தியமா எனக்கு புரியலடா மாப்பிள்ள. இங்க பாரு, திரும்ப திரும்ப அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாடா நீ. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனா யாரு நீ இந்த மாதிரி யோசிச்சு பாரு. உனக்கு பாரதிக்கு ரொம்ப நாளா பிரச்சனை. அது இப்பதான் முடிஞ்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற எவனோ ஒருத்தன் தான் அம்மா இங்க வந்தது, அவங்க பாரதி கூட சண்டை போட்டது, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. இங்க பாரு, உனக்கு பாரதிக்கு பிரிவு வரணும்னு நினைச்சுதான் யாரோ இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்கடா. நீங்க பிரியணும், உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கணும்னு எவனும் யோசிக்கிறவன் தாண்டா இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. சும்மா அவன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு பழைய தூக்கி அம்மா மேல போட்டிருக்கலாம்ல. நாங்க பிரியணும், எங்களுக்குள்ள பிரச்சனை வரணும்னு யோசிக்கிற ஆள் யாரு? உங்க மாமா இருக்கான்ல, அதான் ஸ்வேதா அவங்க அப்பா. அவன் பேரன்ற யாரு? அந்த அரிபா? அவன் தான். அவன் பண்ணிருக்கலாம்ல. அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணது எல்லாமே உங்க அம்மா தானே வாசு விஷயத்துல போய் சொன்னவன் தான்டா. இதையும் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்லடா. அவன் யோசிக்க மாட்டியா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான் மாப்பிள்ள. ஆனா தமிழ் காணாம போனதுல இருந்து அம்மாவும் வீட்டுல இல்ல தெரியுமா? அன்னில இருந்து அவங்க வீட்டுக்கே வரலடா. நான் போன் பண்ணி கேட்டப்போ கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஏய், தமிழுக்கு இது 1000 கூடாது, அவ கிடைச்சிடணும்னு நினைச்சு அவங்க சாமி கும்பிடுற கோயில் போயிருக்கலாம் இல்லடா. வேறு எனக்கு என்னமோ தமிழ் காணாம போனதுக்கு உங்க அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான்டா எனக்கு தோணுது. என்ன ஆதி, என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, சில விஷயங்களை தனியாக தானே பேச வேண்டியிருக்கு. நீ எதை பத்தி பேச போறேன்னு எனக்கு தெரியும் ஆதி. நான் அதெல்லாம் வேணும்னு பண்ணல ஆதி. ஏதோ ஒரு கோவத்துல தான் பண்ணிட்டேன். அந்த கோவம் தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஆனாலும் நான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. என்னன்னு தெரியலப்பா. பாரதி குழந்தைய அபார்ஷன் பண்ண போனான்னு தெரிஞ்ச உடனே என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அதான் நான் பாரதி கூட சண்டை போட்டேன். நான் அப்புறமா சண்டை போட்டதெல்லாம் தப்புன்னு நினைச்சு நானே பாரதி கிட்ட போய் தமிழ் எங்கேயாவது ஒரு கான்வென்ட் ஹாஸ்டல்ல சேர்த்துலாமான்னு கேட்டேன். அதனால இன்னும் பிரச்சனை பெருசாகி பாரதி உன்னையும் கூட்டிக்கிட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்னான். அது கேட்டதும் எனக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. அதான் பாஸ்போர்ட் எடுத்து எரிச்சிட்டேன். தப்பெல்லாம் ஏன் மேலதான்னு எனக்கு புரியறதுக்குள்ள திரும்பவும் பாரதி கூட சண்டை போட்டேன். எனக்கு கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம வக்கீல வர வச்சு சொத்தை மாத்தி எழுத போய் அது மறுபடியும் பாரதிக்கு கோவத்தை வர வச்சு அவ டேப்லெட் எல்லாம் வாங்க போய் நான் அதனாலதான் அவளை ரூம்ல வச்சு போட்டிட்டு போயிட்டேன்டா. அது மறுபடியும் பிரச்சனை பெருசாகி
பாரதி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனாலதான் தமிழை நீங்களே ஆளை வச்சு கடத்த சொன்னீங்களா? தமிழை கடத்த சொன்னது நீங்க தானே கடத்தி வச்சிருந்தவன் சொல்லிட்டாமா. ஆதி, என்ன சந்தேகப்படுறியா? நான் கோபக்காரிதான், ஆனா கொலைகாரி எல்லாம் இல்ல. ஆனா கடத்தினவன் சொல்லும் போது ஆதி, உன் மாமா அறிவு கூட நானும் நீயும் சேர்ந்துதான் வாசுவ கொன்னோன்னு சொன்னான். அது என்ன அப்ப உண்மையா? வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் நான் உனக்காக அமைதியா இருந்துட்டேன். ஆனா அதுக்காக இப்ப வரைக்கும் நான் ஒரு கொலை பழிய சுமந்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஒரு அம்மாவா என் பையன் உயிர் பழிச்சா போதுன்னு நான் அறிவு கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்காக இன்னொருத்தனை கொண்டு அவனோட இதயத்தை கொண்டு வாங்கன்னு நான் சொல்லல. அறிவு, துரை, மணி எல்லாம் சேர்ந்து அந்த தப்ப செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் குற்ற உணர்ச்சியோட சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் தப்பே பண்ணலன்னு சொல்லல. பாரதி விஷயத்துல கூட நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக ஒரு குழந்தைய கடத்தி வச்சு கொடுமைப்படுத்துற அளவுக்கு உங்க அம்மா ஒண்ணு மோசமானவ இல்ல ஆதி. இல்லம்மா, அது நான் தப்பு இல்ல ஆதி. அன்னைக்கு பாரதி அபார்ஷன் பண்ண போனப்போ ஏன் போனான்னு புரிஞ்சுக்காம நீ அப்படி போலாமான்னுதான் நான் அவ கூட சண்டை போட்டேன். நான் அன்னைக்கு பாரதிய தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நீயும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ்வளவுதான். எனக்கு அது புரியுது. அப்படிலாம் இல்லம்மா. அன்னைக்கு அவன் உங்க பேரை தான் சொன்னான். அதான் அந்த குழப்பத்துல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆதி? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஜீவன் நீ மட்டும்தான். அதனாலதான் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கள நானும் ஏத்துப்பேன். அவங்கள எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்கு பிடிச்சா போதுன்னு நான் என்னைக்குமே அப்படிதான் நினைப்பேன். சாரிம்மா, நடந்ததெல்லாம் வச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி விடு ஆதி, நான் தான் அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேனே. உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பேன். அம்மா, அப்புறம் ஏம்மா அவன் உங்க பேரை சொல்லணும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.